தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக, திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேளதாளங்கள் முழங்க, பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தில் திமுக வேட்பாளர் எஸ்.ஆர். ராஜா அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரனை விட 14,445 வாக்குகள் அதிகம் பெற்றார். பல்லாவரம் திமுக வேட்பாளர் கருணாநிதி அதிமுகவின் சி.ஆர். சரஸ்வதியை விட 22,165 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் ஆலந்தூரில் திமுக வேட்பாளர் தாமோ அன்பரசன் அதிமுகவின் பன்ருட்டி ராமச்சந்திரனை விட 19,148 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக 4 இடங்களையும் திமுக 2 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் நட்சத்திர தொகுதியான திருச்செந்தூரில் சரத்குமாரை விட கூடுதலாக 26,000 வாக்குகள் பெற்று திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். ஒட்டப்பிடாரம் தொகுதியில் அதிமுகவின் சுந்தரராஜிடம் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி 493 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தாராபுரம் தொகுதியில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியின் காளிமுத்து காந்தி மற்றும் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3 அதிமுகவும் 3 தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. திருச்செங்கோடு தொகுதியில் முதல் பெண் வேட்பாளராக அதிமுகவின் பொன் சரஸ்வதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் பெரம்பலூர், தென்காசி தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் KKSSR ராமச்சந்திரனும் திருச்சுழி தொகுதியில் தங்கம் தென்னரசும் வெற்றி பெற்றுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.